ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்றைக்கி நாம் சப்பாத்தி சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த ஒரு மசாலா பொருட்களுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்காக இந்த மாதிரி சைஸில் ஒரு 1/2 கிலோ இருக்கக்கூடிய பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போது உள்ளே இருக்கக்கூடிய விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்காதீங்க, இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. தோல் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அந்த தோலை எடுத்துருங்க. இப்போது இதோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, அதனால் அந்த தோல் எடுக்காமலே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 15 பல் பூண்டு அதோட தோல் உரிச்சிட்டு லைட்டாக இடித்து வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது 2 தக்காளியையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இடிச்சு வச்சிருக்கக்கூடிய பூண்டை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் போல வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயமும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, கொஞ்ச நேரத்துக்கு லைட்டாக வதங்கினா போதும். இப்படி கண்ணாடி மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைவாகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா குழைவா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பூசணிக்காவையும் போட்டுடலாம். கூடவே ஒரு 1/4 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, 1/4 கப் போல போதும். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 8 to 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இது செய்யும் போது இந்த வேக வைக்கிற டைம் மட்டும்தான் ஆகும், மற்றபடி இது செய்யறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. கொஞ்சமான இன்கிரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டா செஞ்சிடலாம். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா நல்லா வெந்திருக்குது. ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் காரம் கரெக்டாக இருக்குது, அதனால நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக பொட்டுக்கடலையை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக நிலக்கடலையை நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி அதில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கறதுனால கூட கொஞ்சம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க. இவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டியான ஈஸியான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. சப்பாத்தி சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிரிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.